Good evening, everyone. It gives me great pleasure to welcome you all to this special event, to this special retelling of the first Christmas. The Christmas story has been cherished by people all over the world. A humble event that took place over 2,000 years ago would change the course of history forever. It was the birth of Jesus Christ. Tonight, we will take you on a journey through Bethlehem. But even before the stars lit the night sky over Bethlehem, before the shepherds heard the angels sing, something extraordinary was unfolding in heaven. A divine plan was being set in motion, a plan that had been whispered about through the ages, a plan to bring hope to the world. We are about to step into the heavenly scene. In the courts of heaven, the angels have gathered, knowing that the time has come for the greatest gift of all to be given. Gabriel, என் நம்பிக்கையான தூதனே. ஆம் ஆண்டவரே, உன்னதமானவரே, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? என் தெய்வீக திட்டங்களை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறவன் நீ. என் அநாதி சிநேகத்தின் முன் மனுக்குலத்திற்கு நான் வாக்களித்தபடி என் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பும் வேளை வந்துவிட்டது. ஆனால் ஆண்டவரே, இது உமது விருப்பம் என்றும் உமது மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதும் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் மகனை இந்த பாவ உலகத்திற்கு அனுப்ப போறீங்களா? பாவம் மிகவும் பெருகிவிட்டது. மனுக்குலத்தை என்னை விட்டு பிரித்து விட்டது. நான் நேசிக்கிற என் ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு என்னோடு சேர்த்துக்கொள்ள இது அவசியம். ஆண்டவரே, உமது சித்தம் நிறைவேறட்டும். நாங்கள் வழியை ஆயத்தம் செய்வோம். Angels, it's happening. The time has come. The sun is going to the earth. Sweetly singing, oh,
angels gathered, knowing that God's greatest plan was about to unfold, the plan that had been promised for centuries. But before the angels would witness the humble arrival of the Savior, they reflected on those who had come before, the faithful servants of God who had prepared the way for this moment. Great leaders, prophets, and kings played a part in God's plan, leading up to the ultimate fulfillment, the coming of Jesus. ஆண்டவர் இந்த குட் நியூஸை இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாருக்கும் சொல்ல சொன்னாரு. இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? இங்க இருக்கிறீங்களா ஏஞ்சல்ஸ்? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் இரட்சிப்பையும் கொடுப்பதற்காக அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப போகிறாராம். சரி, வாங்க நாம எல்லாம் போய் அதற்கு ரெடி ஆகும். இருங்க ஏஞ்சல், ஏன் ஜீசஸ், why not மோசஸ்? அவர் தானே இஸ்ரேலைட்ஸை ஈஜிப்ட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, மோசஸ் மூலியமா தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரு இஸ்ரேலைட்ஸ்க்கு. அவரை ஏன் சூஸ் பண்ணல? அவர் செங்கல்லே 2 பிளந்தாருன்னு சொல்றாங்களே. இன்ஃபேக்ட் அவர் காட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாரே மோசஸ். அப்படி இருந்து எப்படி? கரெக்ட். இவரெல்லாம் செஞ்ச கடவுள் ஏன் அவரை சூஸ் பண்ணல? ஏஞ்சல்ஸ், நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். ஆனா இது தேவனுடைய டிசிஷன் ஆயிட்டே. நாம எந்த கேள்வியும் அவரோட கேட்க முடியாது. இல்ல ஏஞ்சல், இது சரி வராது. நம்ம கடவுள் கிட்ட என்ன, நம்ம மோசஸ் கிட்டே கேட்டுடலாமே. அதுதான் சரி. நம்ம ஏன் மோசஸ் கிட்ட கேட்க கூடாது? நீங்க கூப்பிடுங்க. நீங்களே மோசஸை கூப்பிடுங்களே. சரி, நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சரி, மோசஸை கூப்பிட்டு தான் கேட்டுருவோமே. மோசஸ், மோசஸ் எங்க இருக்கிறீங்க? வாங்க மோசஸ். கையில ஒரு கோலும் இன்னொரு கையில 10 கட்டல போர்டோடு வந்திருக்கிறீங்க. ஆமா, என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? யார் நீங்களாம்? நாங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸா? சரி, நீங்க 4 பேர் ஏஞ்சல்ஸ் சொல்றீங்க, சரிதான். ஆனா இவருமா ஏஞ்சல்? என்ன மோசஸ், நக்கல் ஓவரா இருக்கு. இது காமெடி டைம் இல்ல, சீரியஸான டைம். சரி, சீரியஸ் டைம் தான். விஷயத்தை சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு பதிலா ஜீசஸ் எர்த்க்கு அனுப்ப போறாரா மக்களுக்கு சால்வேஷன் கொடுக்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க அப்ப இந்த 10 கட்டல அரைக்கட்டலன்னு அப்படியே வாழ்க்கையை ஓட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல இன்னும் ஒரு 40 வருஷம் அதே மாதிரி மறுபடியும் டூர் கைடா கூட்டி போலான்னு பாக்குறாரு போல. ஐயோ, இந்த ஏஞ்சல்ஸ் தொல்லைங்க தாங்க முடியல. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏஞ்சல்ஸ், கொஞ்சம் மோசையை பேச விடுங்களா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க எல்லாம் என்ன ஜீசஸோட கம்பேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனாலும் நான் ஒரு சாதாரண மனுஷன், ஆண்டவருடைய ஊழியக்காரன். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன கருவியா பயன்படுத்தினாரு. ஆனா இந்த 10 கட்டளை, நியாயப்பிரமாணம் இதெல்லாம் மக்கள் மீற ஆரம்பிச்ச போது அவங்க பாவத்திற்கு அடிமை ஆயிட்டாங்க. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னால யாரையுமே விடுவிக்க முடியாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்கணும்னா அது ஜீசஸால மட்டும்தான் முடியும். இது நான் இப்ப புதுசா உங்ககிட்ட சொல்லல. அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் ஜீசஸ் மூலமா தான் ரட்சிப்பு வரணும்னு அவர் அனாதி தீர்மானிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன தீர்மானம் செஞ்சிருந்தாலும் அது ரொம்ப சரியா தான் இருக்கும். மோசஸ், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அக்ரி பண்றேன். காட் இஸ் ஆல்வேஸ் ரைட். இயேசு தான் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு சரியான நபராக இருந்தார். இது ரொம்ப சந்தோஷமான, இது எல்லாமே செலிப்ரேட் பண்ணணும். சரி, அதாவது ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு முக்கியமான ஆள் நீங்க தான். நீங்க அவரை குறித்து அறிவிக்கணும். இப்போ இந்த மாதிரி கெட்டப்ல நீங்க போய் நம்ப நல்ல கெட்டப்பா மாத்திட்டு போனா நல்லா இருக்கும். இப்ப வெளியில வளையமா இருக்கு, நான் வீடு போய் சேர்க்கணும், போயிட்டு வரேன். பை பை ஏஞ்சல்ஸ்.
மோசஸ் நம்மள எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டாரு. ச்சே, எலேஜா இருக்காரு, நம்ம அவரை கேட்கலாம். அவர் வந்து வானத்துல இருந்து அக்கினியை கொண்டு வந்து கடவுள் இருக்கிறாரு நிரூபிச்சாரு. அவர் தான் அன்லிமிட்டடா ஃப்ளவர் அண்ட் ஆயில் விடோக்கு கொடுத்தாரு. அவர் அட்லீஸ்ட் கடவுளோட சண்டை போடுவார்னு நினைக்கிறேன். அதுதான் சரி. ஏஞ்சல், கொஞ்சம் எலைஜாவை கூப்பிடுறீங்களா? ஏஞ்சல்ஸ், நீங்க எல்லாரும் மோசையை கூப்பிட சொன்னீங்க, அவரும் வந்தாரு, விஷயத்தை சொன்னாரு. இப்போ என்னன்னா எலைஜாவை கூப்பிட்டு சேட் பண்ணணும்னு சொல்றீங்க. சரி, அவரையும் கூப்பிட்டு சேட் பண்ணிடுவோமே. எலைஜா, எலைஜா. யார் நீங்கள்? என்னை ஏன் கூப்பிட்டீர்கள்? ஐயா எலைஜா, கொஞ்சம் தமிழ்ல பேசுறீங்களா? நீங்க பேசுற தமிழ் ஒண்ணுமே புரியல. யார்ப்பா நீங்க? எதுக்கு என்னைப்பா இங்க கூப்பிட்டு இங்க வந்து அலும்பு பண்ணிட்டு இருக்க? ஏன்பா கோயம்புத்தூர் பாஸ் ஏதாவது புரியுதா? இப்போ டபுள் ஓகே, இப்போ பேசுற தமிழ் நல்லாவே புரியுது. சரி சரி, இந்த 4 பேர் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க யாரு? ஓ, இந்த 4 பேருமா? இந்த 4 பேரும் தான் இந்த ஸ்கிரிப்ட்ல ஏஞ்சல்ஸ். இவங்க எல்லாம் ஏஞ்சல்ஸ் தெரிஞ்சா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன்பா. நீங்க தான் எலைஜான்னு தெரிஞ்சா நாங்க கூப்பிட்டுருக்கவே மாட்டோம்ப்பா. இதுதான் நம்ம ஸ்கிரிப்ட்னு வந்தா தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த மலை இதுல இவங்க நம்ம ஆளுகெல்லாம் வந்திருப்பாங்களா, அப்படியே போயிருப்பாங்க. ஐயோ, வள வள வளன்னு பேசுனது போதும். நம்ம எதுக்கு வந்தோம்னு அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க ஏஞ்சல். ஆமா, இலேஜா கடவுள் உங்களுக்கு பதிலா ஜீசஸ் அர்த்துக்கு அனுப்ப போறாராம், மக்களுக்கெல்லாம் சால்வேஷன் கொடுக்க. ஓ அப்படியா? அது வந்து எக்ஸலன்ட் நியூஸ், கிரேட் நியூஸ். இப்ப சொன்னதான் நீங்க பர்ஃபெக்டான நியூஸ் சொல்லியிருக்கீங்க. சந்தோஷமான நியூஸா? என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தானே வானத்துல இருந்து அக்கினியை கொண்டு வந்தீங்க, விதவைக்கு ஆகாரம் போஷித்தீங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னால சல்வேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் வாழ்ந்த காலத்துல எனக்கே காட் வந்து காக்கா மூலியமா ஃபுட்டு கொடுத்துதான் நான் வாழ்ந்தேன். சரியா? நான் வாழ்ந்த காலத்துல ஆகாப்ங்கிற ஒரு அரசனும் ஜெசபெல்ங்கிற ஒரு ராணியும் சேர்ந்து மக்களை வந்து வால்ங்கிற ஒரு அனிமல் வர்ஷிப்குள்ள நடத்திட்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு பசியும் பஞ்சமும் உண்டாச்சு. என்ன காட் வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு யார் வந்து உண்மையான கடவுள்ங்கிறது அவங்களுக்கு நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ என்னோட வேலை என்னன்னா உண்மையான கடவுள் யாருங்கிறத நிரூபிக்கிறது மட்டும்தான். ஆனா ஜீசஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி உங்களை எல்லாத்தையும் ரட்சிப்புல கூப்பிட்டு போக போறாரு. அதனால ஜீசஸ் தான் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ். ஓகேவா? எலைஜா, நீங்க ரட்சிப்பை குறித்து அநேக விஷயங்களை சொன்னீங்க, அதை நாங்க எல்லாரும் புரிந்து கொண்டோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் எலைஜா. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்குமே இப்போ ரொம்ப பசிக்குது. காட் எனக்கு கேஎஃப்சி வந்து ஒரு காக்கா மூலியமா ஒரு நல்ல ஒரு லெக் பீஸா கேஎஃப்சி சிக்கன் வந்து டெலிவர் பண்ண போறாரு. அதனால நான் போய் சாப்பிடணும். பாய் பாய். எலைஜாவும் இப்படி பண்ணிட்டாரு. யாராவது காட் கிட்ட கேள்வி கேட்பான்னு பார்த்தா எல்லாரும் இப்படி பண்றாங்களே. நம்ம இவ்வளவு யோசிக்காம கடவுளோட டெசிஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அவரோட வருகைக்காக நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஏஞ்சல்ஸ், எனக்கும் தெரிஞ்சு இலேஜா மோசஸ் எல்லாரும் பேசினதை கேட்டு ஜீசஸ் தான் கரெக்ட் சாய்ஸ் நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் ரெடி ஆகும். ரொம்ப சந்தோஷம் ஏஞ்சல்ஸ், வாங்க எல்லாம் நம்ம போய் ரெடி ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எலைஜாவும் மோசஸும் சரி, ஆனா டேவிட் இருக்காரே, அவரு தேவனுக்கு ரொம்ப பிடிச்சவரா இருந்தாரு. நம்ம ஏன் அவர்கிட்ட கேட்க கூடாது? ஆமால, நம்ம தாவீதை மறந்தே போயிட்டோம். லெட்ஸ் செக் வித் தாவீது. கரெக்ட், டேவிட் ரைட் சாய்ஸ். அவர் இஸ்ரேல்ஸ்க்கு நிறைய விக்டரிஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார். நம்ம அவர்கிட்டயே கொஞ்சம் கேட்கலாம். ஏஞ்சல்ஸ், நீங்க மோசையை கூப்பிட்டீங்க, எலேஜாவை கூப்பிட்டீங்க, இப்போ என்னன்னா டேவிட்டை கூப்பிட சொல்றீங்க. டேவிட் இப்ப எங்க ஆடிக்கிட்டு இருக்காரோ, எங்க பாடிக்கிட்டு இருக்காரோன்னு தெரியலே. அவரை சும்மா கூப்பிட்டா வரமாட்டாரே. ஒரு ஆடல் வேணும், ஒரு பாடல் வேணும், அப்பதான் அவர் வருவாரு. அவ்வளவுதானே ஏஞ்சல், நம்ம ஜூனியர் ஏஞ்சல்ஸ் ரெடியா வெயிட் பண்றாங்க, அவங்கள கூப்பிட்டுருவோம்.
கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை அரவணைத்து காத்த பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை அரவணைத்து காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. ஹலோ டேவிட், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சே. பாத்தீங்கல்ல, கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பார்த்தோம் உங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபுல்லா டான்ஸும் பாட்டுமா தான் இருக்கு. பாத்தீங்களா? லைக் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணீங்களா? ஷேர் பண்ணீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? போதும் உங்க இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு பதிலா இயேசு கிறிஸ்துவின் ஒருவரை இந்த பூமிக்கு அனுப்ப போறாங்களா? நீங்க எவ்வளவு அழகா இசைவில் எல்லாம் ஆட்சி செஞ்சீங்க, சங்கீதங்களால எத்தனை பாடல்களை பாடினீங்க. ஓ, இதை கேட்க எனக்கு உள்ளம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புறாருன்னா எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஆனா நீங்க சொல்றதும் புரியுது. நான் சங்கீதங்கள் பாடினேன், இஸ்ரேல ஆண்டேன், அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியமா நான் கருதுறேன். அவர் எனக்கு கொடுத்த வேலை. ஆனா இந்த உலகத்துல பாவத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு குற்றமற்ற ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அந்த குற்றமற்ற ரத்தம் அது தேவகுமாரனை தவிர வேற யாரால சிந்த முடியும்? ஓ, இது ரொம்ப சந்தோஷமான செய்தி. நீங்க எல்லாம் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. டேவிட், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் அக்ரி பண்றேன். ஏஞ்சல்ஸ், டேவிட் சொன்னது எல்லாம் கேட்டீங்களா? எனக்கு அவசரமா போக வேண்டியதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சங்கீதங்கள் நான் பாட வேணும். இன்னும் அபி ஸ்டாண்ட்ல எல்லாம் வச்சு கொஞ்சம் மியூசிக் போட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல இன்னும் கொஞ்சம் லைக், கொஞ்சம் கமெண்ட், கொஞ்சம் ஷேர். அதனால நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. ஏஞ்சல்ஸ், இனி நோ மோர் டிஸ்கஷன், நோ மோர் விவாதம். இதை பத்தி நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? லைக் மோசஸ், எலைஜா அண்ட் டேவிட் சொன்ன எல்லாருமே இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தில் சமாதானத்தையும் இரட்சிப்பை கொடுப்பது சரியான நபர். நம்ம எல்லாரும் வாங்க போய் அவருடைய பிறப்பை பார்க்க போனோம். ஒரு நிமிஷம். என்ன ஏஞ்சல், போற நேரத்துல இப்படி பண்றீங்க? இல்ல, ஏப்ரஹாம மிஸ் பண்ணிட்டோம். அவர்கிட்ட ஒரு தடவை கொஞ்சம் கேட்டு. ஏப்ரஹாமா? என்னது? மீண்டும் முதல்ல இருந்தா ஆளை விடுங்கடாப்பா. Along the way, the prophets foretold the coming of the Messiah by preparing the hearts of the people for the greatest gift that would one day be revealed. I am Micah, the voice that proclaimed the humble town of Bethlehem would bring forth the eternal King, whose greatness would reach to the ends of the earth. Micah 5:2. But you, Bethlehem Ephrathah, though you are small among the clans of Judah, out of you will come for me one who will be ruler over Israel, whose origins are from of old, from ancient times. I am Malachi, the messenger who foretold the coming of the Lord.
and the one who would prepare the way before him. Malachi 3:1. I will send my messenger who will prepare the way before me. Then suddenly the Lord you are seeking will come to his temple. The messenger of the covenant whom you desire will come, saith the Lord Almighty. I am Isaiah, the prophet who declared the coming of the Prince of Peace, born to heal and save the world. Isaiah 9:6. For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder. And his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. This mighty God took on human nature and entered the world in the form of a tiny child. In the stillness of that night in Bethlehem, God's love was revealed to the world through the birth of Jesus. With grateful hearts and voices lifted high, our choir is honored to share this message of hope, peace, and joy. May this song fill our hearts with the light of that first Christmas, reminding us of the love that surrounds us and the joy that unites us all. I know
Thus, long before the stars lit the night sky over Bethlehem, before the cries of a newborn echoed through the ages, the voices of prophets resonated throughout history, declaring the coming of the Messiah. These faithful messengers spoke words inspired by God, unveiling a divine plan that would change the world forever. Their messages transcended time, offering hope and anticipation to a people longing for salvation. We find ourselves in the little town of Bethlehem, a place bustling with travelers who had come to register for a census. Among the multitudes, a young couple made their way through the streets. Mary, a young woman with a heart full of faith, and Joseph, her devoted husband, standing by her side. As they searched for shelter, the air was filled with the scent of hay and the soft sounds of livestock. They knocked on door after door, but the town was full and there was no room for them. Finally, a kind innkeeper offered them a place in his stable, where the animals sought refuge from the night's chill. And so it was in that simple stable, amidst the lowly creatures, that the most extraordinary event in history took place. Mary laid her newborn son in a manger, an ordinary feeding place, transformed into a cradle for the King of Kings. Here, in this humble setting, the light of the world was born.
The birth of Jesus was a moment of unparalleled joy and celebration, not only in heaven, but also among the shepherds and the people who heard the good news. This extraordinary event transformed an ordinary night into one of the most joyful moments in history. Let's join our puppets to sing and shout out in joy. One night into the darkness, one star shining the brightest. Heaven couldn't contain the greatest news. Shepherds couldn't believe it. Wise men wanted to see it. God was sending his only son to earth. Can you hear the sound? The angels singing out. Joy, sing and shout it, tell all the world about it. God is with us, God is with us. Joy, this is the season, now we have a reason. God is with us, and this is Christmas. La 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 la, hallelujah. La la la, hallelujah. La 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 la, hallelujah. This is Christmas. Jesus, born in a manger. Jesus, he is the Savior. He is showing the world the love of God. Can you hear the sound? The angels singing out. Yeah. Joy, sing and shout it, tell all the world about it. God is with us, sing God is with us. Joy, this is the season, now we have a reason. God is with us, and this is Christmas. La 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 la, hallelujah. La la la, hallelujah. La 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 la, hallelujah. This is Christmas. Tell all your friends, tell everyone, come celebrate. It's just begun, just begun. Put your hands up in the air, 'cause it's Christmas everywhere. Get ready to move, 'cause we know it's true. Say joy, sing and shout it, tell all the world about it. God is with us, say God is with us. Joy, this is the season, now we have a reason. God is with us, and this is Christmas. La 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 la, hallelujah. La la la, hallelujah. La 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 la, hallelujah. This is Christmas. La 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 la, hallelujah. La la la, hallelujah. La 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 la, hallelujah. This is Christmas. Back in heaven, the angels looked down upon the scene, knowing that this was only the beginning. The Savior had come, not as they expected, but in a way that revealed the depth of God's love. This child would grow to be the hope of all humanity, to heal the broken, to save the lost. And one day, he would fulfill his purpose in a way even the angels could scarcely understand. But for now, they rejoiced, knowing that God's plan was unfolding. The Prince of Peace had come to earth, and with it, the promise of eternal life.
Yeah.